தூக்கங்கட்டு போனேன்னு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு ரெக்கார்ட் பிளேயர், சூப்பர் ரெக்கார்ட் பிளேயர், செமி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பிளேயர், அக்காய் புஷ் மாடல் நம்பர் APM10 செமி ஆட்டோமேட்டிக். அதாவது நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகாது, நாம தான் தூக்கி வைக்கணும். ஆனால் ரிட்டன் வர்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் செமி ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஃபுல் ஃபங்க்ஷனில் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 2 ஸ்பீடு இருக்குது, 33, 45. இங்கே வந்து கட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது என்னென்னா இங்கே வந்து நம்ம ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இடையில இதை ப்ரெஸ் பண்ணால் கட் அந்த இடத்துலேருந்து எழும்பி இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா எண்ட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேண்டில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதை எடுத்து விட்டுறேன், லாக் எடுத்து விட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது 33, இப்போ 33ல் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம இந்த ஹேண்டில் எடுத்து டோனாமல் நம்ம இப்படி மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நான் இதை வந்து நம்ம 7-in-1 ஃபோனோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். FM mode. செய்திகள் கேட்டீர்கள். AUX mode. ஸோ நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சிலவங்களுக்கு டவுட் இருக்குது. நான் இப்போ AUX மோடில் போட்டு இங்கே ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சுவிட்சை வந்து ஃபோனில் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இன்புட் லெவல் இது பாதி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இது நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 33. ஸோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து இந்த டோனாமல் லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தாக்குற மாதிரி. ஸோ இது எதுக்காகனா, நம்ம இப்போ யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறோம், பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கணும்னா கூட இந்த மாதிரி தூக்கிட்டு நம்ம கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை கட் பண்ணி விடுறேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வருதா பாருங்க. கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் அது உட்கார்ந்த உடனே இது வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு இப்போ நான் 45 போடுறேன். ஓகே, ப்ளே பண்ணுறேன். நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. இதில் என்னன்னா, இந்த கேட்ரிட்ஜ் வந்து ஒரிஜினல் கேட்ரிட்ஜ் கிடையாது. ஆனால் கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்கு பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இது செமி ஆட்டோமேட்டிக். ஸோ இங்கே கட் பண்ணாலும் வரும், அது மாதிரி தன்னாலையும் இந்த ஒன்று வந்து இப்போ ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணாத நேரம் இந்த டோனாம வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும், வராது. ஸோ இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கிராக் இருக்குது. மற்றபடி நல்ல புதுசு மாதிரி தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும், ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. இதோட ஃபினிஷிங் பாருங்கள், ஒரு டேமேஜ் இல்லை. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த ரெக்கார்ட் பிளேயர் உங்களுக்கு வேணா, நான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா, இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.